Taste the Daily. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை, நடுநிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஹைடெக் ஆய்வகங்கள் மூலம் மாணவர்களுக்கு கணினி பற்றிய பாடங்கள் எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதற்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை திறனற்ற திமுக அரசு வேறு பயன்பாட்டிற்காக பயன்படுத்துவதாகவும், இதனால் ஹைடெக் ஆய்வகங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் வழங்காமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இல்லம் தேடி கல்வி பணியாளர்களை வைத்து கணினி வகுப்புகளை எடுப்பதாகவும், அவர்களுக்கு முறையான பயிற்சிகளும் வழங்கப்படவில்லை எனவும் வேதனை தெரிவித்தனர். திறனற்ற திமுக அரசின் அலட்சியத்தால் தமிழகத்தில் கல்வியின் தரம் மோசமடைந்துள்ளதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு மத்திய அரசு கொடுக்கப்பட்ட ஐசிடிக்கான நிதி நம் மாநிலத்திற்காக 300 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அந்த நிதியை மடைமாற்றம் செய்துள்ளனர். இது வேலையில்லா கணினி பட்டதாரிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 12 ஆண்டுகளாக பணியாற்றக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த நிதியை வைத்து கூட இவர்களை 2000 ஆசிரியர்கள் தான் கணினி ஆசிரியர்கள் இருக்கின்றனர். இவர்களை பணி நிரந்தரம் செய்திருக்கலாம். தட்கல் டிக்கெட்டிற்கு புதிய நடைமுறையை இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது. ரயிலில் 24 மணி நேரத்துக்கு முன்னதாக செய்யப்படும் தட்கல் டிக்கெட்டிற்கு புதிய நேர கட்டுப்பாட்டை ரயில்வே நிர்வாகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. 10 நிமிடங்கள் மட்டுமே இருந்த தட்கல் டிக்கெட் புக்கிங் தற்போது காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை தட்கல் டிக்கெட்டுகளை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் 4 டிக்கெட்டுகளை மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்களில் குற்றங்களை தடுக்க நாடு முழுவதும் 75,000 ரயில் பெட்டிகளில் அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட இருப்பதாகவும், அவை ரயில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கினாலும் காட்சிகள் தெளிவாக பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் கூட அந்த கேமரா கேப்சர் பண்ணோம். அது இல்லாமல் லோ லைட்டு 0% லைட் இருந்தால் கூட அந்த கேமரா கிளாரிட்டியாக அது கேப்சர் பண்ணும். அது கூட சீக்கிரம் அமலுக்கு வருது. நார்தர்ன் ரயில்வேல அதுக்கு ட்ரையல் பார்த்து அது யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி பேசஞ்சர்ஸோட கன்சர்ன்னஸ் எடுத்துகிட்டு அந்த கேமரா இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே இடப்பிரச்சனை காரணமாக ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிக்கு ஆதரவாக செயல்பட்ட ஏவல் துறைக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. தனிச்சியம் கிராமத்தைச் சேர்ந்த தவமணிக்கும் ஓய்வு பெற்ற சிறைத்துறை டிஐஜி துரைசாமிக்கும் இடத்திற்கு செல்லும் பாதை தொடர்பாக பிரச்சனை எழுந்துள்ளது. இந்நிலையில் துரைசாமி தவமணிக்கு சொந்தமான இடத்தை தனது இடம் என கூறி போலி ஆவணங்களை வைத்து மிரட்டுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்போது சமயநல்லூர் காவல் துணை கண்காணிப்பாளர் ஆனந்தராஜ் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிக்கு ஆதரவாக தவமணி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்துள்ளனர். இதனால் வெகுண்டெழுந்த கிராம மக்கள் விடிய அரசின் ஏவல் துறைக்கு எதிராக ஆவேச போராட்டம் நடத்தினர். கோயிலிருந்து நிர்வாகத்தில் நிறைய சம்மந்தப்பட்டு நிறைய செஞ்சிருக்காங்க. அவர் எந்த தப்புமே இந்த ஊருக்குள்ள யாருக்குமே எந்த தீங்கு நினைக்கல. நல்ல மனுஷன். ஆனால் நல்ல மனுஷனை இவ்வளவு தொடக்கி போட்டிருக்கிறதா எங்களுக்கு தெரியாது, கிராமத்துக்கு தெரியாது. நீங்கள் இந்த வழக்கை போட்டிருக்கத எல்லா மக்களும் நாங்கள் வருவோம். இந்த வழக்கு போடுறதுக்கு போட விடாமல் செய்வோம். அதனால எது வேணாலும் செய்வோம்.